விபத்து தொடர்பாக நடத்துனர் அளித்த பேட்டியை அவர் கொடுக்கக்கூடிய காட்சியை தற்போது பார்க்கலாம். நம்ம வண்டிக்கிட்ட நல்ல புள்ள இறங்கி தான் போயிடும். ரெண்டு ஃபுல்லாக வந்துட்டோம்னா அப்படி இருந்தே வந்து நேரம் அடிச்சிருந்தேன். டிரைவர் வந்து ஸ்டேரிங்கில் மாட்டிட்டாரு. டிரைவர் மட்டும் எதாவது காப்பாற்றுறதுக்கு இது பண்ணுறாங்க சார். எனக்கு இந்த கையெல்லாம் போகுது சார். கையெல்லாம் போகிறோம். அந்த ஏத்தாப்தான் அந்த வண்டி பார்த்தீங்கன்னா அது ஏறி நம்ம வண்டிக்கிட்ட நல்ல புள்ள இறங்கி தான் போயிடும். ரெண்டு ஃபுல்லாக வந்துட்டோம்னா அப்படி இருந்தே வந்து நேரம் அடிச்சிருந்தேன். டிரைவர் வந்து ஸ்டேரிங்கில் மாட்டிட்டாரு. டிரைவர் மட்டும் எதாவது காப்பாற்றுறதுக்கு இது பண்ணுறாங்க சார். எனக்கு இந்த கையெல்லாம் போகுது சார். கையெல்லாம் போகிறோம். அந்த ஏத்தாப்தான் அந்த வண்டி பார்த்தீங்கன்னா அது ஏறி நம்ம வண்டிக்கிட்ட நல்ல புள்ள இறங்கி தான் போயிடும். ரெண்டு ஃபுல்லாக வந்துட்டோம்னா அப்படி இருந்தே வந்து நேரம் அடிச்சிருந்தேன். டிரைவர் வந்து ஸ்டேரிங்கில் மாட்டிட்டாரு. டிரைவர் மட்டும் எதாவது காப்பாற்றுறதுக்கு இது பண்ணுறாங்க சார். எனக்கு இந்த கையெல்லாம் போகுது சார். கையெல்லாம் போகிறோம். சிவகங்கை கோர விபத்தில் பலி எண்ணிக்கை தற்போது 11ஆக உயர்ந்திருக்கிறது. நடத்துனர் அந்த காட்சியை விவரிக்கிறார். விபத்து எப்படி நடந்தது என்பதை, அவருக்கும் காயம் ஏற்பட்டிருக்கிறது, அவரும் வலி தாங்க முடியாமல் அதனை விவரித்துக் கொண்டிருக்கிறார். சற்று நேரத்துக்கு முன்பு 8ஆக இருந்த உயிரிழப்பு தற்போது 11ஆக உயர்ந்திருக்கிறது. 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் சிவகங்கையில் மோதிய விபத்தில் 11 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. முதல்கட்ட விசாரணையில் வேகம்தான் இந்த விபத்திற்கு காரணம் என்று தகவல் கிடைத்திருக்கிறது. அங்கு பொதுமக்கள் இரத்தத்துடன் தற்போது மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். மீட்பு பணியும் அங்கு நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. இதில் எத்தனை பெண்கள்? 9 பெண்கள், ஒரு ஓட்டுநர் உட்பட 11 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதில் முதற்கட்ட தகவலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். போதிய ஆம்புலன்ஸ்கள் இல்லாததால் காயமடைந்தவர்களை சரக்கு வாகனங்களில் ஏற்றி செல்லக்கூடிய காட்சிகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். காரைக்குடி திண்டுக்கல் சென்ற பேருந்தும் திருப்பத்தூர் காரைக்குடி அரசு பேருந்தும் மோதி பயங்கர விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இதில் ஒரு ஓட்டுநர் உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. களத்தில் காவல்துறையினரும் இருக்கிறார்கள், போக்குவரத்து காவல்துறையினரும் இருக்கிறார்கள். அங்கு அருகில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் அவர்களை மீட்டு கொண்டிருக்கிறார்கள். பேருந்தின் காட்சியை பார்க்கும் பொழுதே அந்த விபத்தை விவரிக்க முடியும். முற்றிலும் பேருந்து சேதமடைந்திருக்கிறது. சினிமாவை மிஞ்சும் காட்சியாக இருக்கிறது. எங்கேயும் எப்போதும் என்று ஒரு படம் இருக்கும். இதில் 2 பேருந்துகளும் மோதி பல பலி எண்ணிக்கையை நாம் பார்த்திருப்போம். அதை மிஞ்சும் ஒரு கோர காட்சியாக இந்த விபத்து காட்சி இருக்கிறது. இது பற்றிய விவரங்களை சுந்தர் செய்தியாளர் இணைப்பில் இருக்கிறார். சுந்தர், வணக்கம். தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்ன? மீட்பு பணி எவ்வளவு வேகமாக நடைபெற்று வருகிறது? சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் உட்பட்ட, அதாவது நாச்சியார்புரம் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட விவேகானந்தா பாலிடெக்னிக் கல்லூரி அருகில காங்கேயத்திலிருந்து காரைக்குடி நோக்கி சென்ற அரசு பேருந்தும், காரைக்குடியிலிருந்து திண்டுக்கல் நோக்கி சென்ற அரசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதியில இன்று மாலை வந்து பாத்தீங்கன்னா நேருக்கு மோதில ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கு. சினிமாவை மிஞ்சும் அளவுக்கு காட்சிகள் வந்து அகோரமா இருக்கிறது. பாத்தீங்கன்னா இந்த விபத்துல பாத்தீங்கன்னா 9 பெண்கள் உட்பட ஒரு ஓட்டுநர் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் வந்து இறந்துள்ளதாக தெரிய வருகிறது. 20க்கும் மேற்பட்டோர் வந்து படுகாயமும் 20க்கும் மேற்பட்டோர் வந்து மொத்தம் சில காயங்களுடன் காயமற்றிருக்காங்க. 2 காயப்பட்டவர்களையும் வந்து திருப்பத்தூர் அரசு மருத்துவமனை மற்றும் காரைக்குடி அரசு தலைமை மருத்துவமனைக்கு வந்து அனுப்பப்பட்டிருக்காங்க. மேலும் வந்து உயிருக்கு போராடி உள்ளவர்கள் வந்து சிவகங்கை அரசு மருத்துவக்கல்லூரி மருத்துவமனைக்கு 108 ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைக்கக்கூடிய ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. அதிகாரப்பூர்வ தகவலாக 10 பேர் வந்து இறந்திருக்காங்க இந்த விபத்துல அப்படின்னு சொல்லி சிவகங்கை மாவட்ட காவல்துறை வந்து தெரிவிச்சிருக்காங்க. தற்போது வந்து பாத்தீங்கன்னா நெடுஞ்சாலைகளில் உள்ள பாதிப்புகளை அகற்றி வந்து போக்குவரத்துக்கு சீராக வந்து காவல்துறை வந்து வேகமா அதுக்கான பணிகளை ஈடுபடுவதாக, ஆம்புலன்ஸுகள் வந்த உடனே அதுக்கான பாடிகை, அதாவது பிரேதத்தை வந்து பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கும் காரைக்குடி அரசு மருத்துவமனைக்கும் கண்டு செல்லக்கூடிய பணிகள் நடந்துட்டு இருக்கு. அந்த 2 விபத்துக்கு நடந்தக்கூடிய 2 பேருந்துகளையும் வந்து ஓரமாக தள்ளி வைக்கப்பட்டு அதுக்கான வாகனங்களும் வந்துகிட்டு இருக்கு. மீட்பு பணியில வந்து தீயணைப்புத்துறையினர் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. சம்பவத்த இடத்துக்கு வருவாய் கோட்டாட்சியர்கள் வந்து வந்துட்டு இருக்காங்க. சம்பவத்துக்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் வந்து இப்ப இருந்து பாதுகாப்பு பணிகளையும் அதுக்கான ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு இருக்காங்க. சுந்தர், இப்ப மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதா? போதிய ஆம்புலன்ஸ் இல்லாம காயமடைந்தவர்கள் சரக்கு வாகனங்களை ஏற்றிக்கொண்டு போறாங்கன்ற ஒரு அவலநிலை கிடைச்சிருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. இது பற்றின உயர் அதிகாரிகள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? அது பத்தின தகவல்களை பதிவு பண்ணுங்க. ஏன் போதிய ஆம்புலன்ஸ்கள் இல்ல?
விபத்து நடந்த பகுதின்னு பாத்தீங்கன்னா மிகவும் ஊருக்கு வந்து ஒதுக்குப்புறமா, அதாவது என்னன்னா தேசிய நெடுஞ்சாலையில இருந்து காரைக்குடிக்கு இணைக்கக்கூடிய ஒரு இடம். ரெண்டுமே வந்து ரெண்டு பகுதி நடந்த இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப அவுட்டரான பகுதி. அந்த பகுதியில வந்து திடீர்னு விபத்து நடந்த உடனே முதல் கட்டமாக 2 பகுதியிலும் வந்த உள்ள அக்கம் பக்கத்தினர் வந்து இருக்கிற வாகனங்களை உயிரை காப்பாற்றுறதுக்காக சரக்கு வாகனங்கள், ஆட்டோக்கள் எது கிடைக்குதோ அதனை கொண்டுட்டு போய் ஆஸ்பத்திரி சேர்க்கறதுக்கான முதல் கட்ட விஷயங்கள் பார்த்தாங்க. தகவல் தெரிந்தவுடன் 108 ஆம்புலன்ஸுக்கு அடிக்கப்பட்டு தனியார் ஆம்புலன்ஸ்களும் 108 ஆம்புலன்ஸ்களும் சம்பவத்துக்கு இழக்கப்பட்டு 3 ஆம்புலன்ஸ் சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கும், 4 ஆம்புலன்ஸ் வந்து திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கும், 2 ஆம்புலன்ஸ்கள் காரைக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுபவிக்கப்பட்டிருக்கு. சம்பவ இடத்துக்கு உடனடியாக வருவாய்த்துறை அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டாங்க. மாவட்ட நிர்வாக சார்பில் அனைத்து ஏற்பாடுகளும் செஞ்சு துரிதமாக பணிகள் நடைபெற்று வருகிறது. சிவகங்கை கோர விபத்தில் பலி எண்ணிக்கை தற்போது 11ஆக உயர்ந்திருக்கிறது. பேருந்தின் நம்பர் விவரமானது வெளியாக இருக்கிறது. TN 39N0198, TN 63N1776 என்ற பதிவெண் கொண்ட 2 அரசு பேருந்துகள் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த பலி எண்ணிக்கை தற்போது 11ஆக முதற்கட்ட தகவல் கிடைத்திருக்கிறது. சிவகங்கை கும்பங்குடி பாலம் அருகே 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய பயங்கர விபத்தில் பலி எண்ணிக்கை 11ஆக இருக்கிறது. உயிரிழப்பு மேலும் ஏற்படும் என்று அஞ்சப்படுகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.